சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ராகுல் காந்தி வந்து அந்த பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல பார்லிமென்ட்ல ஒரு ஃபோட்டோ காமிச்சாரு. அந்த ஃபோட்டோல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட வந்து ஒரு 20 ஆஃபீசர்ஸ் இருந்தாங்க. அந்த 20 ஆஃபீசர்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் இந்த வருஷத்தோட பட்ஜெட்ட வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த பட்ஜெட் ப்ரொபோசல் ஆஃபீசர்ஸ்ல 20 ஆஃபீசர்ஸ்ல ஒரு எஸ்சி கூட இல்ல, ஒரு எஸ்டி கூட இல்ல. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட இன்க்ளூசிவ் பாலிசியா. ஒரு நாட்டுக்கே இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுற எக்கனாமிக் டெசிஷன் ப்ராசஸ்ல ஒரு 20 ஆஃபீசர்ஸ்ல ஒரு ஆஃபீசர் கூட வீக்கர் செக்ஷன்ல இருந்து இல்லன்னா, நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? இந்தியாவுடைய மார்ஜினல் குரூப் எஸ்சி, எஸ்டிஸ் அண்ட் அதர்ஸ் இவங்க யாருமே இந்தியாவோட எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணல. பட் ஆக்சுவலா பார்க்கும்போது ஒரு பட்ஜெட்ல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எஜுகேஷன் சரி, ஹெல்த் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி, இது எல்லாமே யாருக்கானது? மார்ஜினல் குரூப்ஸ் தான். ஸோ மார்ஜினல் குரூப்ஸ்க்கு தேவையான பாலிசிஸ் அதை உருவாக்குறதுக்கான பட்ஜெட்ல அந்த மார்ஜினல் குரூப்பே இல்லைன்னா இதுதான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டார். ஸோ அகைன் ஒன் லைன்ல சொல்லணும்னா தி ஆப்சன்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஆஃபீஸர்ஸ் இன் தி பட்ஜெட் மேக்கிங் எக்ஸசைஸ் தட் டினோட்ஸ் தி இந்தியா சிஸ்டமிக் இஷ்யூ. இந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் புரியுதா? சி அந்த பட்ஜெட்டை உருவாக்குற இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்காங்கன்னா ஹை போஸ்ட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ரேங்க் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ மொத்தமாக எல்லா மினிஸ்ட்ரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா எத்தனை செக்ரட்டரிஸ் இருக்காங்க, எத்தனை ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னா 322 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ். அதில் ஜஸ்ட் 16 பேர் மட்டும்தான் எஸ்சிஸ், 13 பேர் எஸ்டிஸ், வெறும் 39 பேர் தான் ஓபிசிஸ். இப்போ 16, 13, 39 இந்த மெம்பர்ஸ்லாம் மைனஸ் பண்ணி பார்த்தா ரிமைனிங் இருக்கு 254 பேர். ஸோ அந்த ஹையர் லெவல் சொல்ற ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கிற 284 ஆஃபீஸர்ஸ் வந்து ஜெனரல் கேட்டகரி, அதாவது டாமினேட்டட் அப்பர் கேஸ்ட். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஆஃப் அவர் ரிசர்வேஷன். ஸோ என்ன கன்க்ளூஷன் வரலாம்? இந்தியாவோட ஹையஸ்ட் பொசிஷன் ஜாப்ஸ்ல வந்து மார்ஜினல் கேஸ்ட் வாஸ் அண்டர் ரெப்ரஸன்டேஷனா? அதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த கிளாஸ் ஏ லெவல் ஜாப் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் அந்த ஜாப் இருக்குல்ல, அதில் வந்து ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி போறது? எவ்வளவு சீக்கிரமா கவர்மெண்ட் ஜாப்குள்ள போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 21 வயசுல 22 வயசுல ரொம்ப சீக்கிரமா அந்த யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு கவர்மெண்ட்ல நிறைய சர்வீஸ் டைம் இருக்கு. ஸோ அந்த சீனியாரிட்டில என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் போயிடலாம். பட் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 வயசுலயோ இல்லை 22 வயசுலயோ ரொம்ப சீக்கிரமா இயர்லியர்லாம் வந்து சிவில் சர்வீஸ் கிளியர் பண்றது இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒன்று வந்து எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் போவாங்க, ஜாப் போயிட்டு அதில் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவல் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுலாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த யூபிஎஸ்சியில் அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 ஏஜ் இருக்கும். அதுக்கப்புறம் படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் கிளியர் பண்ணும்போது அவங்க அந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணுறது லேட் ஆகும்ல. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லேட்டாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி பொசிஷன் ரொம்ப கடைசியாக இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ யங்ஸ்டராக நீங்கள் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருஷம் போக போக அந்த பியூரோக்ரஸில் சீனியாரிட்டி கிடைக்கும், ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் போக முடியும். பட் அந்த ஸ்கோப் யாரும் கிடைக்க மாட்டேங்குது. எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ் இவங்களுக்கு அந்த ஸ்கோப் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் அவர் வழியே இல்லை. அந்த ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த லெவல் சொல்கிறாங்களே, நீ கலெக்டராக ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 30 ஏஜ்ல தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைமில் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும்தான் எல்லா கேட்டகரிக்குமே ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலுக்கு போகிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் போக முடியும். அப்போ இந்தியாவோட எக்கனாமிக் டெசிஷன்ல இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸோ இது ரைடா இல்லைன்னா ரிசர்வேஷன் தர முடியாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து 30 ஏஜ்ல ஜாயின் பண்றாருன்னா அவர் ரிட்டர்மெண்ட் ஏஜ் வந்து 58லயோ 56லயோ வைக்காதீங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஒரு 65, 68 நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் லேட்டா ஜாயின் பண்ணிருந்தாலும் அவர் ஒர்க் பண்ற சர்வீஸ் ஆகுது அதிகமாகுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஒரு கடைசியா முடியும் போது ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆச்சு ஜாயிண்ட் செக்ரட்டரி போஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு டென்யூர் சிஸ்டம் கொண்டு வாங்க. அதாவது ஒரு 30 இயர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, 32ல ஜாயின் பண்ணாலும் சரி, அடுத்து ஒரு 35 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். யார் எப்போ ஜாயின் பண்ணாலும் ஒரு 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஷேர் பண்றேன். இன்னும் நான் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லல, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்ஸ்லாம் மட்டும் தான் கவர் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல டிபேட் ஆகும், அப்போ பார்க்கலாம்.